வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? நான் கௌரி கேட்குறேன். கௌரி கிச்சனில் நாங்கள் இன்று பார்க்க போவது வறுத்த புட்டு ரெசிபி. இலங்கை மக்களினால் மிகவும் விரும்பி சாப்பிடப்படும் வறுத்த புட்டு ரெசிபி. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த இந்த ரெசிபியை இப்போ எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மா எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த மாவை லோ ஹீட்டிலே லைட் பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறேன். அடுப்பை தொடர்ந்தும் 10 to 15 நிமிடங்கள் லோ ஹீட்டில் வைத்திருந்து மாவை எரித்து போடாமல் வறுத்து எடுக்க வேணும். மா எரிந்து போனால் அந்த எரிந்த மனம் புட்டில் மணக்க தொடங்கிடும். புட்டு டேஸ்ட் இருக்க மாட்டார். இப்போ இந்த மா வறுபட்டு வந்தது கணக்காக இருக்கிறார். இப்போ இந்த மாவை இறக்கி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க, இப்படி நல்ல கலரில் மா இருக்க வேணும். இப்போது வறுத்தெடுத்த மாவை ஒரு தடவை அரித்து எடுக்க போகிறேன். அப்போதான் அந்த மாவில் உள்ள கட்டி எல்லாம் இல்லாமல் போவார். அரித்தெடுத்த மாவுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துள்ளேன். இப்போது கொதித்து ஆற வைத்த தண்ணீர் சுடு தண்ணீர் லைட்டான சூட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை குழைத்து எடுக்க போகிறேன். வறுத்தெடுத்து குழைக்கும் மாவுக்கு பச்சை தண்ணீரும் சேர்த்து கொள்ளலாம். நான் கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீர் இளஞ்சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைத்து கொண்டு இருக்கிறேன். நிறைய தண்ணீர் விட்டீர்களாயிருந்தால் மா களியாகிடுவார். இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு மாவை குழைத்து எடுக்க வேணும். கையால் மாவை நல்லாக பிசைந்து எடுங்கள். இப்போ குழைத்து எடுத்த இந்த மாவை ஒரு சுண்டால் கொத்தி எடுக்க போகிறேன். அந்த சுண்டு இந்த பாருங்க ஒரு சில்வர் கப் மாதிரி. அது ஈஸியாக நீங்கள் கொத்தி எடுக்கிறதுக்கு வசதியாக இருப்பார். இப்போ இந்த புட்டு மாவை மிகவும் குறுணிகளாக அழகாக கொத்தி எடுத்துருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்படி நீங்கள் கொத்தி எடுத்தால் தான் புட்டு டேஸ்ட்டாக இருப்பார். இப்போ புட்டுக்குள்ளே தான் நான் இந்த புட்டை அவிச்செடுக்க போகிறேன். முதல்ல ஒரு கை தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுகிறேன். புட்டு மா 1.5 கை அப்படி சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போது மறுபடியும் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுகிறேன். மறுபடியும் புட்டு மாவை சேர்த்துக்கொள்ளுகிறேன். ஒரு கையிலும் விட கொஞ்சம் கூட சேர்க்கிறேன். மறுபடியும் தேங்காய் பூ. திரும்பவும் மாவை குழலுக்கு மேலே வருகிற அளவுக்கு புட்டு மாவை சேர்க்க வேணும். இப்படித்தான் நீங்கள் புட்டு மாவையும் தேங்காய் பூவையும் புட்டு குழலுக்கு மேலே நிற்கக்கூடிய அளவுக்கு சேர்க்க வேணும். அப்போதுதான் புட்டு குழலுக்குள்ளே புட்டு கணக்காக நிற்பார். 10 to 12 நிமிடங்கள் புட்டை நன்றாக அவித்து நீராவி வந்ததுடன் புட்டை இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். அடுப்பில் இருந்து புட்டை இறக்கி எடுத்த உடனே 2 நிமிடங்கள் கழித்துத்தான் புட்டுக்குழலிலிருந்து புட்டை வெளியிலே தள்ளி எடுக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் புட்டை வெளியிலே தள்ளி எடுக்கும்போது புட்டு உடைஞ்சிடுவார். இப்போது வறுத்த கோதுமை மாவில் புட்டு எப்படி அவிப்பது என்பது உங்களுக்கு ரெசிபி காட்டிவிட்டேன். இப்போது இந்த புட்டுக்கு ஒரு இறைச்சி கறியும் சமைத்திருக்கிறேன். அந்த இறைச்சி கறியோடு நாங்கள் இந்த புட்டை சாப்பிட போகிறோம். நீங்கள் இந்த புட்டுக்கு என்ன கறி வேணுமென்றாலும் உங்களுக்கு விருப்பமான கறியை சமைத்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸ்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.